ஆத்ம நிர்பர் பாரத் என்று நமது பாரத பிரதமர் சொன்னதை அன்றே செய்து காண்பித்தவர் நமது வ.உ. சிதம்பரனார் அவர்கள். மேக் இன் இந்தியா. ஆங்கிலேயன் என்ன செய்கிறான்? வ.உ.சி கப்பலுக்கு போட்டியாக இலவசமாக கப்பலை விட ஆரம்பிக்கிறான். எத்தகைய வ.உ.சிகளை நாம் காவு கொடுக்க போகிறோம் இலவசங்களுக்காக என்பதை நாம் இன்றே சிந்திக்க வேண்டிய காலகட்டத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான். ஜாதி பற்று என்பது வேறு, ஜாதி வெறி என்பது வேறு, சாதி அடையாளம் என்பது வேறு. ஒரு அரசியல்வாதி சொன்னாராம், சாதியை ஒழிக்க நான் பாடுபட்டுக் கொண்டிருக்கிறேன், சாதி எனக்கு முக்கியம் அல்ல, தயவு செய்து எனக்கு ஓட்டு போட்டு விடுங்க, ஏனென்றால் நான் உங்கள் சாதி. ஆக ஒன்றே சேர்ந்து மூச்சு விட்டால் வெள்ளையனும் பறந்து போவான், கொள்ளையனும் பறந்து போவான், ஆனால் மூச்சு விட வேண்டும் அல்லவா? தமிழகத்திலும் தாமரை மலரும் என்பதை தெரிவித்து உண்மையிலேயே எனக்கு வ.உ.சியை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் எனது தந்தை திரு குமரி அனந்தன் அவர்கள் ஞாபகத்திற்கு வருவார்கள். வ.உ.சியை பற்றி அவ்வளவு சிறப்பாக பேசுவார்கள். நாங்கள் இப்பொழுது ஓமந்தூரார் மருத்துவமனை இருக்கிறது அல்லவா, அந்த ஓமந்தூரார் மருத்துவமனைக்குள்ளே எம்எல்ஏ ஹாஸ்டல் இருந்தது. அங்கேதான் நாங்கள் குடியிருந்தோம். அங்கே வ.உ.சி இழுத்த செக்கை ஒரு முறை கொண்டு வைத்திருந்தார்கள். அந்த கல்லை தொடுவதற்கு கூட நம்மால் முடியாது. அந்த செக்கை ஒரு தேசபக்தர் இழுத்தார் என்றால் இதைவிட கொடுமை இந்த நாட்டில் யாருக்கும் நடந்திருக்க முடியாது என்பதும், இதற்காகவே தேசபக்தர்களாக நாமெல்லாம் வாழ வேண்டும் என்பதையும் நான் இங்கே பதிவு செய்கிறேன். 2-3 விஷயத்தை மிக மன வேதனையோடு இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். வ.உ.சி கப்பல் ஓட்டுகிறார், கப்பல் ஓட்டிய தமிழன் என்று பெயரை வாங்குகிறார். இந்தியாவிலேயே கப்பல் ஓட்டிய முதல் இந்தியர் என்ற பெயரையும் தமிழன் என்ற பெயரை வாங்குகிறார். ஆத்ம நிர்பர் பாரத் என்று நமது பாரத பிரதமர் சொன்னதை அன்றே செய்து காண்பித்தவர் நமது வ.உ. சிதம்பரனார் அவர்கள். மேக் இன் இந்தியா. கப்பல் ஓட்டுகிறார். ஆங்கிலேயன் பதபதைத்து போகிறான். சுதந்திர போராட்ட வீரராக மட்டுமல்ல, பொருளாதார வல்லுநராக முன்னெடுக்கிறார். ஆனால் ஆங்கிலேயன் என்ன செய்கிறான்? வ.உ.சி கப்பலுக்கு போட்டியாக இலவசமாக கப்பலை விட ஆரம்பிக்கிறான். எப்பொழுதுமே இலவசத்திற்கு மயங்குகின்ற தமிழன் அன்றும் மயங்கி விழுந்தான். அதனால் நமது வ.உ.சியின் கப்பல் விழுந்தது. தமிழர்களை இனிமேலாவது எத்தகைய வ.உ.சிகளை நாம் காவு கொடுக்க போகிறோம் இலவசங்களுக்காக என்பதை நாம் இன்றே சிந்திக்க வேண்டிய காலகட்டத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான். இந்த உணர்வு என்று நாம் மறுபடியும் பெறப்போகிறோம் என்பதுதான். எல்லாவற்றையும் விட அன்று கப்பலோட்டிய தமிழனின் கடைசி காலங்கள், மிக மிக செல்வந்தராக இருந்த அந்த வ.உ. சிதம்பரனார் ஒரு மளிகை கடையில் வேலை செய்ய துர்பாகிய நிலைக்கு ஏற்பட்டது என்றால் அது தமிழகத்தில் தான். இத்தகைய தியாகிகள் மதிக்கப்படாமல் இருந்ததற்கு வெட்கி நாம் தலைகுனிய வேண்டும் என்றும் நான் மிக வேதனையோடு இங்கே பதிவு செய்கிறேன். ஏனென்றால் இன்று தேசபக்தியை மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய நிலையில் நாம் இருக்கிறோம். ஒரு ஆசிரியர் கேட்கிறார், மேப்பை வச்சு கேட்கிறார், ரஷ்யா எது சொல்லு சொல்கிறான், அமெரிக்கா எது சொல்லு சொல்கிறான், இந்தியா எது? இல்ல சார், நான் சொல்லவே மாட்டேன். அமெரிக்காவை காட்டிக் கொடுக்கிறாய், ரஷ்யாவை காட்டிக் கொடுக்கிறாய், ஏன் இந்தியாவை கேட்டால் ஏன் காட்டிக் கொடுக்க மறுக்கிறாய் என்றால் அவன் சொல்கிறான், நீங்க தானே சார் சொன்னீங்க தேசபக்தியோடு இருக்கணும், நம் தாய் நாட்டை காட்டியே கொடுக்க கூடாதுன்னு சொன்னீங்க, அதனால் நான் காட்டிக் கொடுக்க மாட்டேன் சார். ஆக தேசபக்தி என்றால் இப்படித்தான் அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த தேச பக்தர்களை எப்பொழுது நாம் கொண்டாட போகிறோம்? இந்த தேச பக்தர்களை கொண்டாடினால் மட்டுமே வருங்கால சந்ததி நிச்சயமாக உயர்ந்ததாக இருக்கும் என்பதும், தேசியத்தை கொண்டாட வேண்டும். திராவிடத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறோம், தேசியத்தை மறந்திருக்கிறோம். தேசியத்தை என்று இந்த தமிழகம் கொண்டாட ஆரம்பிக்கிறதோ அன்றுதான் தேச பக்தர்களுக்கும் எல்லோருக்கும் விடிவு காலம் வரும் என்பதையும் நாம் இங்கே பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன். வ.உ. சிதம்பரம் பிள்ளை பொறுத்தவற்றில் சொல்லும் பொழுது, இன்று சில தமிழக பத்திரிகைகளில் அரசாங்கம் சொல்லிட்டாங்களாம், ஜாதி பெயரை எடுத்து விட வேண்டும் என்று. இதில் நான் ஒன்றை சொல்கிறேன், ஜாதி பற்று என்பது வேறு, ஜாதி வெறி என்பது வேறு, சாதி அடையாளம் என்பது வேறு. வ.உ. சிதம்பரம் பிள்ளை என்றால் வ.உ. சிதம்பரம் பிள்ளை தான். அவர்கள் வ.உ. சிதம்பரம் என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் மூட்டை முடிச்சுகள் நமது
சுதேசி இயக்கம் வருகிறது. எல்லோரும் கதர் தான் அணிய வேண்டும் என்று சொல்கிறார்கள். மூட்டை முடிச்சியோடு இந்த வெள்ளைக்காரனை அனுப்ப வேண்டும் என்று வ.உ. சிதம்பரனார், பாரதியார், வ.உ. சிவா எல்லோரும் பேசிக் கொண்டிருக்கிறார். உவேசு ஐயர் எல்லோரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது சிதம்பரனார் சொல்கிறார், இந்த மூட்டை முடிச்சை கட்டி இந்த வெள்ளையனை அதோடு அனுப்ப வேண்டும் என்று சொன்னவுடன் பாரதியார் சொல்கிறார், பிள்ளைவாள் அப்படி சொல்லாதீர்கள், மூட்டை முடிச்சு எல்லாம் நம்முடையது பிள்ளைவாள், மூட்டை முடிச்சை பிடிக்கிக் கொண்டு அவனை மட்டுமே அனுப்புங்கள் பிள்ளைவாள் என்று சொல்கிறார். ஆக பிள்ளைவாள் என்று அவரை சொல்வது சாதி வெறி அல்ல, அவர்களின் பெயரின் அடையாளங்கள். தயவு செய்து சுதந்திர போராட்ட வீரர்களின் பெயரில் அந்த அடையாளங்களை கை வைக்காதீர்கள் என்று கேட்கொள்கிறேன். சாதி வேற்றுமை என்பதும் சாதியை ஒழிப்பேன் என்பதும் பெயரில் உள்ளவனை வெட்டுவதல்ல. இவர்கள் எல்லாம் இந்த தொகுதியில் இந்த சாதியினர் அதிகமாக இருக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு அதற்கு வேட்பாளரை நிறுத்திவிட்டு இன்று சாதியை ஒழிக்கிறேன் என்று தேச பக்தர்களின் பெயரை வெட்டுவதற்கு உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை என்பதை இங்கே நான் வலிமையாகவே பதிவு செய்கிறேன். ஒரு அரசியல்வாதி சொன்னாராம், சாதியை ஒழிக்க நான் பாடுபட்டுக் கொண்டிருக்கிறேன், சாதி எனக்கு முக்கியம் அல்ல, தயவு செய்து எனக்கு ஓட்டு போட்டு விடுங்கள், ஏனென்றால் நான் உங்கள் சாதி. இப்படித்தான் இன்றைய அரசியல்வாதிகள் இருக்கிறார்கள். வ.உ.சி. ஐயர் என்றால் வ.உ.சி. தான், உவேசு ஐயர் தான். ஏன் பாரதியாரை கூட ஐயர்வாள் என்று தான் அவர்கள் கூப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள். ஆக பாரதி இங்கே பிள்ளை அவர்களை பற்றி சொன்னார்கள். அந்த நீதிபதி என்ன சொன்னார் என்றால், சிதம்பரம் பிள்ளையும் பாரதியாரும் சேர்ந்தால் எலும்பு கூட்டிற்கு கூட உயிர் வந்துவிடும், தேசத்திற்காக போராட ஆரம்பித்து விடும் என்று சொன்னார். அந்த நீதிபதி என்ன சொன்னார் தெரியுமா? வ.உ. சிதம்பரம் மிகவும் அபாயகரமானவர், அந்த அபாயகரமானவர் கையில இன்னொரு கம்பு கிடைத்திருக்கிறது, பாரதியார். இவர்கள் எல்லாம் சேர்ந்தார்கள் என்றால், ராஜ்குமார் சொன்னார் பாருங்கள், எல்லோரும் சேர்ந்து மூச்சு விட்டால் இந்த வெள்ளையன் பறந்து போவான் என்று. பிரச்சனை என்ன என்றால், எல்லோரும் சேர்ந்து மூச்சு விட மாட்டார்கள் என்று அன்றைய காலத்திலும் தெரியும், இன்றைய காலத்திலும் தமிழகத்தில் உள்ள மற்றவர்களுக்கு தெரியும். ஆக ஒன்றே சேர்ந்து மூச்சு விட்டால் வெள்ளையனும் பறந்து போவான், கொள்ளையனும் பறந்து போவான். ஆனால் மூச்சு விட வேண்டும் அல்லவா? இனிமேலாவது அப்படி மூச்சு விடுவதற்கு நாம் பழகிக் கொள்வோம் என்பதும் இன்றைய காலகட்டத்தில் நிச்சயமாக சிதம்பரம் பிள்ளை அவர்களை நினைத்தால் மிகவும் என்னெல்லாம் அவரு ஒரேட்டர், ரைட்டர், லாயர், பொருளாதார வல்லுநர், ஸ்ட்ராட்டஜிஸ்ட், தொழிலாளர்களுக்காக போராடிய தொழிலாளர்களின் தலைவர், இன்று தொழிற்சங்க தலைவர். ஏனென்றால் தொழிற்சங்கவாதிகளை இப்பொழுது எப்படி பயன்படுத்துகிறார்கள் என்றால், ஒரு கவிஞர் பாடுவார், இன்றைய தொழிற்சங்கவாதிகள் எல்லாம் எப்படி இருக்கிறார்கள் என்றால், உங்களை கடிக்க வந்த நாய்களாகிய எங்களுக்கு சில இரும்பு துண்டுகளை உங்களது விழாக்களில் இருந்து முறைத்த எலும்பு துண்டுகளை வீசி எறிந்தோம், நீங்கள் அதை தூக்கிவிட்டு ஓடி போனீர்கள் என்று சொல்கிறார். தொழிலாளர்கள் விழா எலும்பிலிருந்து விழாவை ஒடித்து அந்த எலும்பு துண்டை அவர்களுக்கே போட்டுவிட்டு அவர்களை தொழிலாளர்களுக்கான தலைவர்களாக இன்று பேசிக் கொண்டிருக்கும், நாடகம் ஆடிக்கொண்டிருக்கும் தொழிற்சங்கம் வாதிகள் மத்தியில் அன்று உண்மையான தொழிற்சங்க தலைவராக ஒருவர் இருந்தார் என்றால் அது வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்கள். ஆரம்ப காலத்திலேயே தொழிலாளர்களுக்காக போராடிய ஒரு மனிதர் அவர். ஆக எல்லாவற்றிலும் இப்படிப்பட்ட ஒரு பொக்கிஷத்தை, இப்படிப்பட்ட ஒருவரை கடைசியில் ஒரு மளிகை கடையில் வேலை வைக்க முடியும் என்றால் அது பாழாய் போன இந்த தமிழகத்தினால் மட்டும்தான் முடியும். தயவு செய்து இந்த தமிழகம் மறுபடியும் அத்தகைய தவறை செய்துவிடக் கூடாது. நாம் பல பேரை நினைத்துக் கொண்டிருக்கிறோம், எல்லாம் நமது குழந்தைகள் எல்லாம் இன்னைக்கு அந்நிய கலாச்சாரத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள், மாடர்னைஸ் ஆகாம வெஸ்டர்னைஸ் ஆகிக் கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் ஒரு வீட்டின் குழந்தை, ஒரு வேப்பமரம் இருக்கிறது முற்றத்தில், இந்த குழந்தை தவழ்ந்து தவழ்ந்து சென்று அந்த வேப்பம் பழத்தை எடுத்து வாயிலிட்டு சொல்கிறது, எவ்வளவு இனிப்பாக இருக்கிறது என்று. எந்த வேப்பம் பழம்? 75% கசப்பு, 25% கூட இல்லை, சில நேரம் 10% தான் பழுத்தால் கொஞ்சம் இனிக்கும் வேப்பம் பழம். அந்த வேப்பம் பழத்தை எடுத்து குழந்தை சொல்கிறது இனிக்கிறது என்று. இந்த வீட்டு குழந்தையின் பரன் மேல் தான் சேலத்து மாம்பழம் சொட்ட சொட்ட இருக்கிறது, பன்ருட்டி பலாப்பழம் தேன் சொட்ட சொட்ட இருக்கிறது, எங்கள் குமரியின் மட்டி வாழைப்பழம் தேன் சொட்ட சொட்ட இருக்கிறது. இந்த வீட்டு பரன் மேல் மா இருக்கிறது, பலா இருக்கிறது, வாழை இருக்கிறது. ஆனால் அந்த குழந்தை வேப்பம் பழத்தை எடுத்து இனிக்கிறது என்று சொல்கிறது. ஏனென்றால் அந்த குழந்தைக்கு, அந்த வீட்டின் குழந்தைக்கு அந்த பரனில் இருக்கும் பலாப்பழத்தின் சுவையை எடுத்து சொல்லாததால், அந்த குழந்தைக்கு இந்த இனிக்கின்ற மாம்பழத்தை வெட்டி கொடுக்காததால், இந்த மேலே இருக்கின்ற அந்த மட்டி வாழைப்பழத்தை உரித்து அந்த குழந்தைக்கு கொடுக்காததால்
மா பலா வாழையின் இனிப்பை விட வேப்பம்பழம் இனிக்கிறது என்று அந்த குழந்தை சொல்கிறது. தேசபக்தி என்ற மா பலா வாழையை எடுத்து இந்த இளைஞர்களுக்கு கொடுப்பதால் வேப்பம்பழம் என்ற அந்நியர்களின் பெருமை அவர்கள் பேச மாட்டார்கள், நம் பெருமை இனிமேல் பேசுவார். ஆக தேசபக்தி என்பது நம் உடம்பில் ஓட வேண்டும், தேசிய கனலாக இருக்க வேண்டும். இந்த தமிழகம் தேசியத்தின் பக்கம் இல்லை என்று யாரும் சொல்ல முடியாது. வட இந்தியில் திலகர், அவருக்கு இணையாக ஒருவர் போராடினார் என்றால் அது வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்கள். ஆக தமிழகம் தேசியத்தின் பக்கம்தான் என்பதை இத்தகைய விழாக்கள் ஒவ்வொன்றும் மேற்படி எடுத்து வைக்க 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 தமிழகத்திலும் தாமரை மலரும் என்பதை தெரிவித்து விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.